ரொம்ப நாளாக ஸ்கோர் 50லே இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி தஞ்சாவூரில் 50+2 52ஆக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 அவசர சிகிச்சை பிரிவில் ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. ஏங்க ஒருத்தவன் அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கானாக்கா அதை வச்சு நீங்கள் காமெடி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யோசிச்சு பாருங்கள், என் புருஷனை விட எனக்கு விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ என் புருஷன் இருக்காருங்க, இப்போ நான் விஜய் கூட போகணுன்னாக்கா என் புருஷனை நான் விட்டு வருவாருங்க அப்படின்னு சொல்கிற தற்குறிகள். என் குழந்தைய விட எனக்கு புருஷனை தாங்க இது விஜயை தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற முண்டக்கலப்பைகள். விஜய்க்கு நாங்கள் இவ்வளவு அக்கா தங்கச்சிகள் இருக்கோம், நாங்கள் பொண்டாட்டியாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிற தற்குறிகளுக்கு மத்தியில் நம்ம சீரியஸாக பேசி இங்கே ஒன்றுத்தையும் கழட்ட போகிறதில்ல. அதனால் இவங்ககிட்ட நம்ம காமெடியாகவே நகைச்சுவையாக போயிடலாம். அவங்க எவ்வளவு சீரியஸாக இருந்தாலுமே நம்ம நகைச்சுவையாக கடந்து போயிடலாம். அப்படி தஞ்சாவூரில் கூட்டம் போடும் பொழுது அந்த கூட்டத்துக்கு பார்க்க சென்ற தற்குறிகள் 2 பேர் அந்த விபத்துக்கு உள்ளாகி, நம்ம பார்ப்போம்ல எப்போவுமே வண்டி போகும்பொழுது பக்கத்தில் போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோவை சொல்லிக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவிலையும் அப்படி ஒரு வீடியோவை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 10 பேர் அப்படியே கும்பலாக கிட்ட போயிட்டு இருப்பானுங்க விஜயோட வண்டியை சுற்றிக்கிட்டு. அப்போ அவன் விழுகும் பொழுது பக்கத்தில் வர்றவனும் எந்த தவறும் செய்யாத அவனும் சேர்ந்து விழுவான். கும்பலாக போகும் பொழுது ஒரு வண்டி விழுந்துச்சுனாங்க கும்பலாக விழுகுவானுங்க, அது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படும் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று இன்றைக்கி பாருங்கள், அந்த உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அதே மாதிரி போய் அதே மாதிரி விபத்துக்குள்ளாகி இன்னைக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் குழந்தையை தூக்கிட்டு வழக்கமாக வரக்கூடாதுன்னு சொல்லுறாங்க இந்த எஸ்ஓபி போட்டு. ஆனால் வழக்கம் போல் அந்த எஸ்ஓபியை மீறும் வகையில் ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வந்துட்டு வழக்கம் போல் இந்த பொண்ணான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு என் குழந்தையை விட எனக்கு தளபதியை தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ வைரலாக இருக்குது. அப்புறம் இது மாதிரி இன்னும் எண்ணற்ற வீடியோக்கள் வைரலாக இருக்கிறது. வண்டி போகும்பொழுது தொப்புன்னு விழுந்தது. அப்புறம் ஒரு போலீஸ் ஜாப் இருக்குது, அந்த போலீஸ் ஜீப்பில் போய் பின்னாடியே போய் விட்டு மோதி அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அட்மிட்டாக இருக்கிறது. அப்புறம் அவங்க கொடுத்த நிறைய பைட்ஸ், இப்படி நிறையாக இன்றைக்கி நம்மகிட்ட வீடியோ இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்பு தான் அந்த பையன் ஜீப்பு, அதாவது போலீஸ் ஜீப்பு, அதுக்கு பின்னாடி போயிட்டே இருந்தது. அதாவது விஜய் வண்டி அங்கே போயிட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துக்கிட்டே போகிறாப்புல வண்டி ரோடு இங்கே இருக்குது, எடுத்தாப்புல யார் வரா என்ன வராங்க தெரியாமல் விஜய் போகிற வண்டியை பார்த்துக்கிட்டே போய் முண்டக்கலப்பு நேராக முன்னாடி உள்ள போலீஸ் ஜீப்பில் விட்டு விழுந்துட்டாப்புல. அவர் விழுந்தோடனே இன்னும் பக்கத்தில் பின்னாடி வந்த எல்லா வண்டிகளும் தப்புன்னு விழுந்துருச்சு. அதில் விழுந்து அடிபட்ட ஒருத்தவன் தான் இன்றைக்கி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஐசியூவில் அட்மிட் செய்திருக்கிறார். அவங்க அப்பா கொடுத்த ஒரு பேட்டி இருக்குது. அதாவது அந்த ஐசியூவில் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய தந்தையை பார்க்கும்போது தெரியுது ஒரு விவசாய பின்னலேருந்து ஒருவர் போல் இருக்கும். ரொம்ப ஏழ்மையான பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவராக தான் இருக்கிறது. ஸோ அவனுடைய பையன் தான் இன்றைக்கி விழுந்து அடிபட்டு நடக்கிறார். காலேஜுக்கு போயிருக்கானுங்க 2 பேரும், ட்வின்ஸு. காலேஜுக்கு போயிருக்கானுங்க. காலேஜுக்கு போயிட்டு கட்டடிச்சுட்டு விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வண்டி கிடையாது. யார்கிட்டையோ இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையோ அல்லது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ வண்டியை கடன் வாங்கிக்கிட்டு விஜயை பார்க்க வந்தவனுங்க. இந்த வண்டி இன்றைக்கி உருப்படாத நிலைமையில் கிடக்கு. அந்த விபத்துக்கு உள்ளானதில் வண்டி டோட்டலாக ஃப்ரண்ட்டில் டூம்லேருந்து எக்கச்சக்கமாக காலியாக கிடக்கு. அவங்க பார்த்தாக்கா தெரியுது ரொம்ப ஏழ்மையான பின்னணியாக இருக்குது. இப்போ இந்த வண்டியை சரி செய்யணும்னாலே எக்கச்சக்கமான ரூபாய் செலவாகும். ஒரு 20,000 30,000 கண்டிப்பாக செலவாகும். அப்போ அவ்வளவு ஏழ்மையான பின்னணியில் இருந்துக்கிட்டு அந்த வண்டியை சரி செய்வதற்கு கூட அவங்க இன்னும் எத்தனை நாள் கடை எடுத்துக்க போகிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாத அந்த மாணவர்கள், அந்த மாணாக்கர்கள், அந்த தற்குறிகள், அந்த இளைஞர்கள் விஜயை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வண்டியை கொண்டு போட்டுட்டு சரி வண்டி கூட 20-30,000 கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் உசுறு போனால் வருமா? எலும்பு முறிவுன்னு சொல்கிறாங்க, கை சுத்தமாக முறிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த எலும்பு முறிவு, கால் முறிவு, இந்த மாதிரி இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டாலே நீங்கள் மாத கணக்கில் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். 2வது திரும்ப அந்த கையோ காலோ உடையது பார்த்தீங்கன்னா அது திரும்ப இயல்பு நிலைக்கு வரவே வராது. உங்களால் உடையறதுக்கு முன்னாடி அந்த கையையும் காலையும் வைத்து நீங்கள் என்னென்ன வேலைகள் செஞ்சீங்களோ எவ்வளவு ஃப்ரீயாக ஒரு வேலையை பார்ப்பீங்களோ சுதந்திரமாக, அந்த மாதிரி இதற்கு பிறகு உங்களால் அந்த கையையும் காலையும் பயன்படுத்த முடியாது. அவ்வளவு சிரமத்தில் நீங்கள் தான் அந்த கையையோ காலையோ பயன்படுத்த முடியும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 6 மாதம் இல்லை, கடைசி வரைக்குமே அதான். கட்டுப்பறிக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும். கட்டுப்பறிச்சதுக்கு அப்புறம் அந்த கையோ காலோ இயல்பு நிலைக்கு வரவே வராது. பசங்க ட்வின்ஸ் சார், விக்னேஷ் குமரேஷ். விக்னேஷ் தான் இப்போ அடிபட்டுருக்காரு. இன்னொரு பையன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காலையில் கிளம்பி போயிட்டாங்க 7 மணிக்கெல்லாம். சார் காலேஜுக்கு போகிறேன், காலேஜுக்கு தான் சார் நான் அனுப்பி விட்டேன். காலேஜ் தான் போயிருக்காங்க, காலேஜுக்கும் போயிட்டாங்க. சின்ன பையன் சொல்கிறாங்க காலேஜுக்கு போயிருந்தான், வெளியே வந்துட்டான், ஐசியில் இருக்கான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. காலையிலையும் எலும்பு அடிபட்டுருக்கு,
அதையும் ஆப்ரேஷன் பண்ணணும். இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துலேருந்து வந்த அந்த பையன் இந்த கஷ்டத்துலேருந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி மீட்டெடுக்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், அதுக்கப்புறம் படிச்சுட்டு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியத்தை வச்சு இன்னும் பல மடங்கு அந்த பொருளாதாரத்தை உயர்த்தணும், அதுலேருந்து ஏழ்மை நிலையிலேருந்து தன் குடும்பத்தை மீட்டெடுக்கணும், தன் அப்பாவை வந்து வறுமையிலேருந்து மீட்டெடுக்கணும், அவங்கள இன்னும் சொகுசாக வச்சு பாதுகாத்துக்கணும், வீட்டில் உள்ள அம்மாவை வந்து சொகுசாக வச்சு பார்த்துக்கணும், அவங்க எதுவுமே பார்க்காத நபராக இருப்பாங்க, கொண்டு போய் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க அவங்க பார்க்காத இடங்களை சுற்றி காமிக்கணும். அப்படின்னு ஒரு பையன் போவானா, ஒரு மாணவர் இளைஞர் இங்கே விஜய் வர்றான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அந்த வண்டியில் விட்டு விழுந்து கிடந்து அடிபட்டு கிடக்கிறானாக்க நாளைக்கு விஜய் வந்து உன்னுடைய பொருளாதாரத்தை சரி செய்வாரா? உங்கள் அப்பாவுக்கான எல்லா வசதிகளையும் விஜய் வந்து செஞ்சு கொடுப்பாரா? உங்கள் அம்மா இது வரைக்கும் எந்த ஒரு சுகத்தையுமே அனுபவிக்காத ஒரு நபராக இருப்பாங்க, எதையும் போய் பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு டூருக்கு போயிருக்க மாட்டாங்க, ஒரு காசு சேர்த்து வச்சு தனக்கான செலவுகளாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற ஒரு அம்மா, சரி நான் புள்ள வளர்ந்து வந்து நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு கட்டுப்படுத்தி வச்சுருந்தோமோ அதெல்லாம் தான் பையன் வந்து வெளியில் கூட்டு போகிறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு சினிமாவை கூட்டு போகிறதா இருக்கட்டும், வெளியில் ஒரு டூருக்கு கூட்டு போகிறதா இருக்கட்டும், தான் பையன் சம்பாரித்து வந்து நம்மளை அந்த மாதிரிலாம் வந்து வச்சு காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்போ நீ அடிபட்டு விழுந்து கிடக்கிற, இயல்பு நிலைக்கு வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகும், செமஸ்டர் வேறு வரப்போகுது, என்ன பண்ணுவேன்? எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? இந்த கையையும் காலையும் வச்சுட்டு எக்ஸாம் எழுதி எப்படி பாஸ் பண்ணுவேன்? இந்த பாஸ் பண்ணாலும் கூட இப்போல்லாம் எல்லாருமே படிச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற யாருமே படிக்கலைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே காலேஜுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. அப்போ வெறுமனே டிகிரி வாங்கிட்டாலே வேலை கிடைக்காது. எல்லாருமே படிக்கிறாங்கனாக்கா அதுக்கு தகுந்த காம்படிஷன் இருக்கும். ஒரு வேலைக்கு போகணுன்னாக்கா, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறனாக்கா 100க்கு 99 மார்க் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும். ஏன்னாக்கா எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த காலத்தில் யாருமே படிக்கல, படிக்க விடலை ஒரு குரூப்பு. அப்போ கொஞ்சமாக சில பேர் மட்டும் படித்தாங்க, ஈஸியாக வேலை கிடச்சிருச்சு. ஏன்னாக்கா வேலையினுடைய எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும், படித்தவனுடைய எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும், படித்தவங்க பூரா வேலை கிடச்சிடும். இன்றைக்கி வேலையினுடைய எண்ணிக்கை அப்படியே இருக்குது, படித்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகிருச்சு, எல்லாம் படிச்சுட்டாங்க. அப்போ அந்த வேலைக்கான காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒன்று தயார்படுத்திக்கணும்ல, வெறுமனே படித்து பாஸ் பண்ணிட்டா வேலை கிடச்சிடாது. அப்போ இன்னும் மார்க் அதிகமாக எடுக்கணும்னா கவனமாக இருக்கணும்ல. இந்த கையையும் காலையும் வச்சுட்டு, அதாவது இப்போ விழுந்து விபத்துக்குள்ளானதுக்கப்புறம் கை கால் முறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் அது எவ்வளவு சிரமம் வலியோடு இருந்துட்டு உன்னால் எப்படி படித்து பாஸ் பண்ணி எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணி எப்படி வேலைக்கு போவேன்? இப்போ நீ போயிட்ட விஜய்க்காக இப்போ விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு விஜய் வந்து அம்மா வந்தாங்க ஒரு 50 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, ஐயா ஒரு 50 லட்ச ரூபா வச்சுங்க, அல்லது 1 கோடி ரூபா வச்சுக்கோங்க. உங்கள் பையன் ஒரு வேளை இந்த கையும் காலம் வந்து முடிவு இல்லாமல் இருந்ததுனாக்கா இந்த வேலைக்கு போயிட்டு அவன் நிறைய சம்பாதிச்சு கொடுத்துருப்பான். அவங்களுக்கு இவன் என்னையை பார்க்க வந்ததுனால என் மீது அன்புனால வந்து இந்த மாதிரி ஆகி போச்சு, அதனால ஒரு 50 லட்சம் பிடிங்க, ஒரு 1 கோடி பிடிங்க, 2 கோடி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொடுக்க போனானா? இதே மாதிரி பல இளைஞர்கள் ஒரு இடத்துல இல்லை, இன்னைக்கு தஞ்சாவூரில் மட்டுமே இதே மாதிரி பல இடங்களில் விஜய் போகும் பொழுது அந்த சாலைகளில் பல இடங்களில் விழுந்து எழுந்திரிச்சு வாரி சில்லறையை பொறுக்கியிருக்காங்க. ஆண்கள், பெண்கள், பொதுமக்கள், இது சம்மந்தமே இல்லாமல் தன்னுடைய வேலையை பார்ப்பதற்காக பொதுமக்கள் போயிருப்பாங்கல்ல, ஏதோ அன்றாட வேலைக்கு போயிருப்பாங்க, அல்லது ஒரு மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க, ஒரு காது குத்து கல்யாணம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருப்பாங்க, அல்லது வேற காலேஜுக்கு படிக்கிற பிள்ளையா இருக்கும், அந்த பிள்ளை இந்த விஜய்லாம் பார்க்காம நேரடியாக காலேஜுக்கு, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத பொதுமக்கள் இருக்காங்களா, அவங்க இவனுங்க கொண்டு போய் வண்டியை விட்டதில் அவங்க வண்டி விழுந்து அவங்க எக்கச்சக்கமான பேர் அடிபட்டிருக்காங்க. அந்த கிளிப்பிங்கையும் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. ஆஹா 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 ஆஹா. நம்ம சமுத்திரக்கணி நம்முடைய கிளாப் பண்ணுவார்ல, அந்த டெம்ப்ளேட்டை தான் எடுத்து போட்டோம் உங்களுக்குலாம். தான் இந்த தாய் குலத்தை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியல. நான் ஒரு தாய் குலம் பாருங்க, நான் ஒரு தாய்மையோட அந்த அம்மா சொல்லுது, இந்த கை குழந்தை இந்த குழந்தையை விட, தன்னுடைய குழந்தையை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கும், எனக்கு வந்து தளபதியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படியே விஜய் போனார்னாக்கா ஏறி இடுப்பில் உட்காந்துட்டு வீட்டை பார்க்க போயிட்டே இருக்கும் போல் இருக்கு. அது செஞ்சு அவங்க வீட்டில் உள்ள கணவர் இருந்தாங்கனாக்கா ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் அஜித் ரசிகராகவோ அல்லது ஒரு சூர்யா ரசிகராகவோ அல்லது ஒரு தனுஷ் ரசிகராகவோ இருக்கும் பட்சத்தில் நைட்டாக அம்மிகளில் தூக்கியும் தள்ள போட்டு சோலையை முடித்தாலும் முடிக்க ரொம்ப கவனமாக இருந்துங்க. ஏன்னா குழந்தைங்க, அது கை குழந்தைனாக்கா எல்லாருக்குமே குழந்தைய தான் பிடிக்கும். யார் இணைந்து குழல் இணைது என்பார் மழலை சொல் கேளாதன்னு சொல்லுவாங்கல்ல. குழந்தைனாக்கா எல்லாருக்குமே பிடிக்கும், அது யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலுமே சரி. இப்போ எனக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்காரனை பிடிக்காது, அதுக்காக பிஜேபி ஆர்எஸ்காரனுடைய புள்ள ஒன்று அங்கே நிற்கிதுனாக்கா அதுக்காக நான் கொஞ்சாமல் இருப்பேனா பார்ப்பாமல் இருப்பேனா, அது பண்ணுற சேட்டையில் ரசிக்காமல் இருப்போமா? நம்ம குழந்தைனாக்கா குழந்தை, அவ்வளோதான். அதுக்கிட்ட போய் நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி விட்டுக்காரன் அல்லது வேற கட்சிக்காரன் அல்லது வேலை சித்தாந்தத்துக்காரன் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போய் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கிற, அதுவும் நம்ம எந்த குழந்தைய பார்த்தாலுமே அப்படி தான் நம்ம கொஞ்சுவோம், அப்படி தான் நம்ம ரசிப்போம், அப்படி தான் நம்ம அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணுவோம்னாக்கா அப்போ நம்ம வீட்டு பிள்ளைய அது இன்னும் அதிகமாக கேர் எடுத்து அதிகமாக கொஞ்சம்ல. அப்படி தன்னுடைய குழந்தை அதை வச்சுருக்கு அந்த அம்மா,
அது கை குழந்தையா இருக்குது. அந்த குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்குன்னாக்கா தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? அக்கா தங்கச்சியாக இருப்போங்கிறது வேறு. அக்கா தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லுதுங்க. குழந்தைய விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஏமா அவன் கட்டின பொண்டாட்டியே காப்பாற்றாத நாய் அவன். அந்த அந்த சங்கீதாங்கிற லேடி வந்து அவங்க புகார் கொடுத்துருக்காங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புகாரில் இவன் ஒரு சைக்கோ பார்த்துன்னு சொல்கிறாங்க. சைக்கோன்னாக்கா உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு சைக்கோ, மனநலம் பாதிக்கப்பட்டவன். அவனுக்கு வேற ஒரு தொடர்பு இருந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சி கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது, இல்லை இல்லைம்மா டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுல. அதில் அவங்க அதானே கேட்குறாங்க, இருக்குது என்னப்பா பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இனிமேல் இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். சரி இருக்க மாட்டேன், அதாவது இன்னொரு அந்த தொடர்பை வந்து நான் துண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி இணைஞ்சு வாழலான்னு சொல்லிட்டு இணைஞ்சு வாழ்கிறாங்க. ஆனால் திரும்பவும் இது 6 மணிக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு நாய்க்குட்டியை கொஞ்சறதுக்காக அங்கே போயிருக்கு. அப்புறம் திரும்ப கேட்குறாங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி ஒன்று சொன்னேன் இருப்பேன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப நீ நாய்க்குட்டியை கொஞ்சம் போயிட்டுருக்கே அப்படின்னு கேட்கும்பொழுது தான் வீட்டுக்குள்ளே சண்டையாகுது. இவங்களுக்கு கொடுக்கப்படுற சுதந்திரத்தை, உரிமையை எல்லாம் பறிக்கிறாப்புல. அப்புறம் சைக்கோபாத்தாக செயல்பட்டிருக்கிறார், மனநலம் பாதிக்கப்பட்டவராகவே செயல்பட்டிருக்கிறாருனாக்கா அது குறிப்பாக வார்த்தையாக சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன வேதனைகள் இருக்குது, இவர் என்னென்ன ஃபிசிக்கலான அட்டாக் செய்திருப்பாரா அல்லது மென்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பாரா, இதெல்லாம் நம்ம தான் பேசணும், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அவங்க 2 வார்த்தையில் சொல்லியிருக்காங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவராக செயல்பட்டார், சைக்கோபாத்தாக செயல்பட்டார்னாக்கா அப்போ அந்த மாதிரியான செயல்பாடுகள் உள்ளே இருந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு அவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கீதாவுக்கு. அப்போ கட்டின பொண்டாட்டியே பாதுகாக்கிறேன். அப்போ என்ன டைவர்ஸ் கொடுறான்னு கேட்குறாங்க. டைவர்ஸும் கொடுக்க முடியாதுங்கிறான். ஏன் டைவர்ஸ் கொடுக்க முடியாதுனாக்கா, டைவர்ஸ் கொடுத்தோம்னாக்கா இப்போ சொத்துக்கள்லாம் பசங்க வளர்ந்துட்டாங்க. ஜேசன் பையன் வளர்ந்துட்டாப்புல, அப்புறம் அவங்களுடைய ஜேசனோட தங்கையும் வளர்ந்துட்டாங்க. இப்போ மனைவி இருக்காங்க. இப்போ 3 பேருக்கும் சொத்து நீங்கள் கொடுத்தாகணும். விஜயனுடைய சொத்துலேருந்து நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கும்பொழுது ஜீவனாம்சமாக 3 பேருக்கும் சொத்தை நீங்கள் கொடுத்தாகணும். அதுலேருந்து ஒரு பகுதியை கிட்டத்தட்ட 80% சொத்து அங்கே போகும். சொல்ல போனோம்னாக்க 70% 80% சொத்து டிவோர்ஸ் பண்ணும்பொழுது ஜீவனாம்சமாக நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க. அப்போ நான் வந்து 1000 கோடி சம்பாதிக்கிறவன், ஒரு படத்துக்கு 200 நான் பார்க்காத காசா பணமா தூக்கி குடுற. உனக்கு பிறந்த பையன் தானடா அது, உனக்கு பிறந்த பையன், உனக்கு பிறந்த பொண்ணு, உன் மனைவி பிடிக்கலை, கருத்து வேறுபாடு, சரி பிரிஞ்சுட்டீங்க, உனக்கு வேறு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஓகே கன்சர்ன்டு, அவங்க ஓகேன்றாங்க, நான் பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அவ்வளோதானே, கன்சர்ன் தானே அது. அவங்க என்னமோ வந்து நீ டிவோர்ஸ் கேட்டவங்க கொடுக்காத மாதிரி நீ தொடர்பு இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, அப்போ நான் விலகிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதென்னப்பா நியாயம்? அதுக்கு நீங்கள் நியாயமாக கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை கொடுக்கணும்ல. ஏன் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? டிவோர்ஸ் கொடுத்தாக்க அந்த ஜீவனாம்சம் போகணும். 70% 80% சொத்துக்கள் அங்கே போகும். அப்போ 70% 80% சொத்துக்கள் அங்கே போச்சுனாக்கா அப்போ அந்த நாய்க்குட்டிக்கு நீ என்ன கொடுப்ப? அப்போ அந்த நாய்க்குட்டி எதுக்காக உன்னோட சேர்ந்துருக்குன்னு இப்போ புரியுதா உனக்கு? நாய்க்குட்டி அப்போ உன்னுடன் சேர்ந்தது இந்த சொத்துக்காகவா? அப்படி இல்லைனாக்கா அந்த நாய்க்குட்டியே சொல்லாமல், ஏங்க அவங்க தான் கேட்குறாங்கல்ல, டிவோர்ஸை கொடுத்துருங்க, நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், அவங்க தான் தடை இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து மியூச்சுவலாக தானே இருக்கோம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இல்லை, அப்போ அவங்களுக்கு கொடுத்துருங்க, டிவோர்ஸை கொடுத்துருங்க, சொத்து போனால் போயிட்டு போகுதுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தானே போகுது, நீங்கள் வாங்க, என்கிட்ட சொத்து இருக்குது, நான் பெரிய பெரிய படங்களை நடிக்கிறேன், என்கிட்ட ஏற்கனவே அவ்வளோ சொத்துக்கிட்டு இருக்கு, நான் உங்களை உட்கார வச்சு கஞ்சி ஊற்றுறேன் வாங்க அப்படின்ல அவங்க கூப்பிட்டுருக்கணும் அந்த நாய்க்குட்டி. அப்போ அந்த நாய்க்குட்டி அப்படி கூப்பிடலை, அப்படியாக அவரை செய்ய விடலை அல்லது செய்வதற்கு சொல்லலை அப்படின்னாக்கா அந்த நாய்க்குட்டிக்கு அந்த சொத்தின் மீது ஒரு கண்ணு இருக்குது. அப்போ அந்த சொத்து முழுமையாக அந்த நாய்க்குட்டிக்கு போய் சேரணும். இன்னொரு தகவல் இருக்குது. இப்போ இந்த சொத்துக்கள் முழுக்க இந்த டிவோர்ஸ், இந்த புகார் போயிட்டு இருக்குல்ல விசாரணை, இது முடியறதுக்குள்ள இந்த சொத்து ஜீவனவாசமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட அந்த நாய்க்குட்டியின் மீது இந்த சொத்துக்களை எல்லாம், பெரும்பான்மையான சொத்துக்களை அங்கே எழுதி வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். எழுதி வைக்க போகிறாங்கன்னாங்க அவங்க காசு கொடுத்து இவங்ககிட்ட சொத்தை வாங்கிக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் போட்டுக்கிட்டு, நான் வித்தனை எழுதி கொடுக்குறேன், நீங்கள் எழுதுனு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில்ல வடிவேலு, அந்த மாதிரி இவங்க நான் காசு கொடுத்தேன் நீ வித்தன்னு சொல்லி எழுதிக்கிட்டு பெரும்பான்மையான சொத்துக்களை அங்கே மாற்றப்பட போதாக தகவல். ஏன்னாக்கா இல்லைனாக்கா ஜீவனாம்சம் போகும்பொழுது சொத்துக்கள் இங்கே போயிடும். அப்போ அந்த நாய்க்குட்டி எதுக்காக அங்கே நிற்கிதுனாக்கா, அப்போ முழுக்க அவருடைய சொத்தின் மீது ஒரு கண்ணு. அதற்காக இந்த ஃபோட்டோஸை ப்ரைவேசியாக போட்டு விட்டு அதை வீட்டுக்குள்ளே ஒரு குண்டை வெடிக்க விட்டு இப்போ இன்றைக்கி டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கும் பொழுது இந்த சொத்துக்கள்லாம் அங்கே போகும், அதனால் சேஃப்டியாக என் பேரில் இருக்கட்டும், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன் பேரில் வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்று அந்த நாய்க்குட்டியை மண்டையை கழுவி வேலைகள் போய் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல். அதனால் அவன் கட்டின பொண்டாட்டியையே பாதுகாக்காதவன் அவனுக்கு. அவனுடைய மகள்ங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்க. அவன் கான்வெகேஷன் முடிஞ்சிருக்கு, டிகிரி முடிச்சு கான்வெகேஷன் நடக்கும். பட்டமளிப்பு விழாவுக்கு நம்மளாம் என்ன பண்ணுவோம், வீட்டில் அம்மா அப்பா யாராலும் எல்லாம் வருவாங்க, குறைந்தபட்சம் அம்மா அப்பா வந்துடுவாங்க, புள்ள பட்டம் வாங்குறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேராசை இருக்கும் எல்லா பெற்றோருக்குமே. அப்போ கான்வெகேஷனுக்கு வருவாங்க. இந்த முண்டக்கலப்பை போகணுமா இல்லையா? ஏண்டா உனக்கு பிறந்த பொண்ணு தானே அவங்க, உன்னை தானே அப்பான்னு கூப்பிட்டுருப்பாங்க,
நீ தானே கொஞ்சிருப்ப பிள்ளைகள்னு சொல்லி தூக்கி கொஞ்சிருப்ப. அவங்க கான்வெகேஷன் கூட போகாம அப்படி எந்த நாய்க்குட்டியை நீ கொஞ்சம் போன, அல்லது எந்த நாய்க்குட்டியை பிரைவேட் ஜெட்டில் கூப்பிட்டுக்கிட்டு கோவாவுக்கு போனேன்? அவனுடைய அந்த பெண்ணினுடைய கான்வெகேஷனுக்கும் போகல, அவன் பையன் ஜேசனுடைய கான்வெகேஷனுக்கும் போகல. ஜேசன் படம் பண்ணுறான், முதல் முறையாக ஒரு பையன் படம் பண்ணுறான், தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை பிடிச்சி அவன் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுறான்னாக்கா அந்த பட பூஜைக்கும் நீ போகல. பட பூஜைக்கு பையனோட பட பூஜைக்கு போகல, பையன் கான்வெகேஷனுக்கு போகல, பொண்ணோட கான்வெகேஷனுக்கு போகல. அப்பா அம்மா அவங்களுடைய எஸ்ஏசியோடைய மனைவி எஸ்ஏசிக்கும் வீடு குடி போனாங்க, அந்த வீடு குடி போனதுக்கும் நீ போகல. அவங்க திரும்ப அதை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது 60ஆம் கல்யாணமோ 70ஆம் ஏதோ அந்த 70 வயசோ 75 வயசோ தாண்டிட்டாங்க போல் இருக்கு, 80ன்னு நினைக்கிறேன் சம்திங் ஏதோ. அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க, அந்த நிகழ்ச்சிக்கு நீ போகல. ஆனால் நாய்க்குட்டியை கொஞ்சத்துக்கு மட்டும் நீ கரெக்டாக போயிடுற. இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கோவாவில் நடக்கிற கல்யாணத்துக்கு நாய்க்குட்டியோட நீ போய் சேர்ந்துருக்க. அவங்க வீட்டில் நடக்கிற பொங்கல் விழாவுக்கு மட்டும் நீ போகிற, உங்கள் வீட்டில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நீ போகிறதில்ல. இப்படியாப்பட்ட இவனை தான் வந்து தான் பெத்த குழந்தைய விட எனக்கு விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுதுனாக்கா, நான் திரும்ப கடைசியாக சொல்லி முடிக்கிறது, வீட்டில் யாராவது புருஷன் கிருஷ்ணன் இருந்தீங்கன்னாக்கா கவனமாக இருங்க. ஒருவேளை அஜித் ரசிகராகவோ சூர்யா ரசிகராக இருந்தால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக காலை ஆட்டிக்கொண்டே தூங்கவும், கண்ணை முடித்து கொண்டே தூங்கவும். வழக்கம் போல் தஞ்சாவூர்லையும் அந்த டோக்கன் முறையெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் அங்கே போட்டிருக்க பேரிகார்டை உடச்சிட்டு கிட்டத்தட்ட அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஒரு ஆதிவாசிகள் சம்மந்தப்பட்ட படங்கள் வரும் பொழுது அல்லது அவங்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கும் பொழுது ஒரு கூட்டமாக அப்படியே ஓடி வருவாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது மாதிரி இருக்குது அந்த காட்சி. நீங்களே பாருங்கள். இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரும்போது அந்த கூட்டத்தில் தெரிச்சுக்கிட்டு அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் உடச்சி போட்டு ஓடி வர்றானுங்க. அதில் ஓடி வரும்பொழுது அங்கே சில பேர் விழுறாங்க, விழுந்ததில் மிதி போடுறாங்க. அந்த ஃபுல் ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடிபட்டவங்க ஒரு இடத்துல உட்காந்து காயமாயிடுச்சு போட்டு மிரிச்சிட்டு போனதில் அது ஓரமாக உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க, அந்த காயங்களை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. விழுந்தவங்க இன்னும் சில பேருக்கு வந்து நல்ல மிதி விழுந்து அவங்க மூச்சு வாங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் கரூரில் நடந்துச்சு. இப்போ இதில் இப்போ நீங்கள் பார்த்த காட்சியில் திமுகவுடைய சதின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன்னா உனக்கு அறிவு வேண்டாம். இவ்வளோ கூட்டமாக இருக்கும் பொழுது இப்படி உடச்சிக்கிட்டு போனோம்னாக்கா கால் இடறி கண்டிப்பாக கீழே விழுவோம். விழுந்தோம்னாக்கா பின்னாடி வர ஒட்டுமொத்த கூட்டமும் நம்ம மேலே ஏறி ஓடும். 10 பேர் ஏறி ஓனானாக்கா கண்டிப்பாக நெஞ்சில் காலை வச்சு ஓடும் பொழுது கண்டிப்பாக மூச்சு திணறல் ஏற்படும், சாவு ஏற்படும். இப்படி தான் கரூரில் ஸ்டாம்பீடு நடந்துச்சு. இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால, அதை விட இங்கே கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டாம்பீடு இல்லாமல் அந்த மிதிகளோட அந்த காட்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இதை விட கூட்டணும் பன்மடங்கு அதிகமாக இருந்துச்சுனாக்கா இப்போ விழுந்தார்ல அவர் 20 லட்ச ரூபா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒன்று ஃபேமிலியில் ஏசி பஸ்ஸில் நல்லா ஸ்லீப்பர் போட்டு ஒரு ட்ரிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 20 lakhs கையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது கூட பரவாயில்ல. இன்னொரு காட்சி ஒன்று, நீங்கள் இந்த மருதன் ஒரு படம் இருக்கும், அது ஜாம்பியஸ் பற்றின படம். அது அந்த மருதன் படத்தில் கடிச்சாக்கா அவங்க ஜாம்பியா மாறிடுவாங்க, அப்படியே ஓடி வருவாங்க எல்லாம் ஜாம்பியா மாறி ஒருத்தர் கடிச்சு எல்லாரும் ஜாம்பியாக்குவாங்க. அந்த காட்சியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி தஞ்சாவூரில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த காட்சியை பண்ணி பாருங்க. இவங்களை தற்கூரின்னு சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்லுவீங்க? இவ்வளோ கூட்டம். அந்த கார் வந்து அந்த ஏறி நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய காரில் ஒரு பெண் ஏறி நிற்கிறாங்க, சில ஆண்கள் ஏறி நிற்கிறாங்க அந்த கார் மேலே. ஏன்னாக்கா தூரமாக அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் விஜயோடைய வண்டி வந்து ரிட்டன் கிளம்புதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கார் மேலே ஏறி நின்று அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கார் மேலே ஏறி நின்னாக்கா அந்த கார் டேமேஜ் ஆகுமா ஆகாதா? நீ சம்பாரித்து கஷ்டப்பட்டு காசு கொடுத்து அந்த காரை வாங்கி போட்டு அது மேலே ஏறி நின்னாக்கா யாரும் உனக்கு வீடியோ போட மாட்டாங்க, யாரையும் உன்னை கேள்வி வைக்க மாட்டாங்க. அந்த காரு அங்கே உள்ள பொதுமக்களுடைய கார், அங்கே அதை கடந்து போகிறதுக்காக அந்த கார் அங்கே நிற்கிது. இப்போ அந்த கார் மேலே ஏறி நின்று ஆட்டம் போடுறனாக்கா அந்த கார் டேமேஜ் ஆகுமா ஆகாதா? இப்போ இந்த கார் டேமேஜ் ஆகுங்கிற அறிவு கூட இல்லாமல் தான் மேலே ஏறினியா நீ? அப்போ எவன் வீட்டு காரோ தானே? இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எவன் வீட்டு உசுரோ தானே, எவன் வீட்டு பெண்ணோ தானே, எவன் வீட்டு குழந்தையோ தானே, எவன் வீட்டு ஆணோ தானே, எவன் வீட்டு இதோ தானே, எவன் வீட்டு அதை தானேன்னு சொல்லிட்டு கரூரில் இப்படியாகத்தானே அங்கு சாவுகள் நடந்திருக்கு. இன்னைக்கு கார் மேலே ஏறி நிற்கிற பார்த்தீங்களா, அன்னைக்கு யாரோ ஒரு குழந்தையின் மீது ஏறி நின்றுருப்பான், யாரோ ஒரு அம்மாவின் மீது ஏறி நின்றுருப்பான், யாரோ ஒரு பெண்ணின் மீது ஏறி நின்றுருப்பான், யாரோ ஒரு ஆணின் மீது ஏறி நின்றுருப்பான். இப்போ இந்த கூட்டத்தை நம்ம தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்கிறது? அந்த கூட்டத்தில் விஜய் பேசும்பொழுது நிறைய காமெடிகள் அள்ளி தெளிச்சிருக்காப்புல. எவன் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு தெரில, ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, பொதுமக்களுடைய வாக்கு இதை பார்த்து உள்ளே வராது.
அதனால் தயவு செஞ்சு அரசியல் பூர்வமாக அரசியலோடு எழுதுகிற பேசுகிற நபரை தயவு செஞ்சு எழுத்தாளராக வைக்கவும். ரொம்ப வீக்கான ஸ்கிரிப்டாக எழுதி கொடுத்துருக்கிறார்கள். அதில் முக்கியமாக பேசுகிறது எனக்கு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம், எனக்கு அடுத்த ஜென்மம் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு விவசாயி வீட்டு மகனாகத்தான் நான் பிறக்க வேண்டும் அப்படின்றதுல தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறாப்புல. அதான் இது அம்பேத்கர் காந்தியை உரையாடும் பொழுது காந்தி சொன்னதாக சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மம்னு இருந்துச்சுனாக்கா அதில் நான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாகவோ அல்லது மலம் அழுகிற சமூகமாகவோ அந்த சமூகத்தில் நான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. அதுக்கு அம்பேத்கர் வந்து ஏன்பா அதுக்கு நீ அடுத்த ஜென்மம் போக தேவையில்லை, நீ இப்போயே போய் மலம் அழலாம், இப்போயே நீ எங்கள் சேரிக்குள்ளே வரலாம், எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், இங்கே குடிச்சு போட்டு உட்காரு, நான் அனுபவிக்கிறத நீ பக்கத்தில் இருந்தால் பார்க்கலாம், நீங்கள் இதை அனுபவிக்கலாம், வாங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டாப்புல. அதே தான் சொல்கிறோம், விவசாயியாக வாழணும் அல்லது விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னாக்கா நீ அடுத்த ஜென்மத்துக்கு போக தேவையில்லை. ஏன் அடுத்த ஜென்மம் வரைக்கும் என்னத்தை பிடுங்க போகிற நீ, என்னத்தை அப்படி அறுத்து நட்ட போகிற நீ, என்னத்தை அறுத்து குமிக்க போகிற, இல்லை அப்படியே கிளம்பு, போயிட்டு ஒரு 7 ஏக்கரை நிலம் வாங்கு, உன்ட்ட தான் அவ்வளோ காசு இருக்குல்ல, 7 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயத்தை பாடுறா, அவ்வளோ. இதுக்கு எதுக்கு நீ அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே ப்ரோ. நேராக போனீங்கன்னாக்கா ஒரு 2 வேலி 3 வேலி நிலத்தை வாங்க, அப்புறம் மாட்டை பிடிங்க, ஏறுகளை போய் போட்டுங்க, நீங்கள் போட்டு உழுதுட்டு வாங்க, விவசாயம் பண்ணுங்க. இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும்? அப்போ விவசாயியாக பிறப்பது தான், விவசாயி வீட்டில் பிறப்பது தான் என்னுடைய பெருமை. விவசாயி வீட்டில் பிறக்கிறது பெருமை கிடையாது. விவசாய கூலியாக இருக்கணும், விவசாய வேலைகளை செய்யணும்னா சொல்லு. விவசாயி வீட்டில் பிறக்கிறதுல உனக்கு என்ன பெருமை? விவசாயியாக பிறக்கிறதே பெருமைனாக்கா அப்படி கிடையாது. விவசாயி வீட்டில் பிறந்ததில் அப்படி என்ன பெருமை உனக்கு வேண்டி கிடக்கு? நீ என்ன செஞ்சேங்கிறதா உன்னுடைய பெருமை இருக்குது. நீ எந்த குடும்பத்தில் வேணாலும் பிறக்கலாம், விவசாய குடும்பத்திலையோ அல்லது ஒரு மீனவர் குடும்பத்திலையோ அல்லது பானை செய்யக்கூடிய ஒருவருடைய வீட்டிலையோ அல்லது ஒரு கூலி வேலை செய்யறோடைய வீட்லையோ, நீ எந்த வீட்டில் வேணாலும் பிறக்கலாம். அதில் எந்த ஒரு பெருமையும் யாருக்கும் கிடையாது. இந்த வீட்டில் பிறந்துட்டோம், விவசாய தொழில் பார்க்குறவங்க வீட்டில் பிறந்துட்டோம் அப்படிங்கிறனாலே பெருமைலாம் ஒன்றும் கிடையாது. அதே விவசாயம் பார்க்குறவங்க வீட்டில் தான், அந்த கிராமத்தில் தான் சாதியை தூக்கிட்டு திரிவாங்க. ஒரு விவசாயி இருப்பார், சாதியவாதியாக இருப்பார், அதுக்காக ஒரு பெருமை இல்லாமல் நான் விவசாய வீட்டில் பிறந்துட்டேன், அவருக்கு நம்ம நேரு விளையாட்டுரங்கத்தில் ஒரு பெரிய விளையாட்டு இல்லாமல் அவர் சாதியவாதி தான், ஆணவ படுகொலை பண்ணவர், ஆனால் விவசாயிங்க, ஒரு பெரு விவசாயிங்க, அதனால் அவருக்கு ஒரு விளையாடத்து இல்லாங்க எடுத்துடலாமா? ஏன் எடப்பாடி பழனிசாமி விவசாயின் மகன் தான் அவருன்னு சொல்லிட்டு இருக்காப்புல, அவர் விவசாயி தான், அவர் எக்கச்சக்கமான சொத்து வச்சிருக்காப்புல, நிலங்கள் வச்சிருக்காப்புல, தோப்பு வச்சிருக்காப்புல, துறவு வச்சிருக்காப்புல, விவசாயம் பண்ணுறாங்க. விவசாய மகன் எடப்பாடி, அதனால் அவருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட முடியுமா? விவசாயின் மகனாக பிறந்ததில் ஒன்றும் பெருமையா இல்லை. அவர் என்ன செயல் செஞ்சிருக்காப்புல, நேராக அமித்ஷாவினுடைய டேபிளுக்கு கீழே முட்டி போட்டு தவழ்ந்துட்டு இருக்காப்புல. அமித்ஷாவினுடைய ஷூவை நேரடியாக க்ளீன் பண்ணுறாப்புல நமது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் விவசாய வீட்டில் பிறந்துட்டார், அவர் காலில் விழுந்தார், அல்லது வந்து பிஜேபி கிட்ட அடிமையாக இருக்கார், ஆர்எஸ் கிட்ட அடிமையாக இருக்கிறார், அது பிரச்சனை இல்லைங்க, விவசாய வீட்டில் பிறந்துட்டாருங்க, அது ஒன்றே போதுங்க, சூப்பருங்க, பாராட்டிடலாங்க. ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் விவசாய வீட்டில் இருக்காங்க, அதனால் அவனை போட்டுன்னு போகலாம், அப்படியே போக முடியும்? இந்த ஜோகா ஓனர் இருக்கான் பாருங்க, வேம்பா அவன் பேர், இல்லை வேலை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக சொல்லிட்டேன். அந்த வேம்பு தென்காசி பக்கத்தில் குடிசையை போட்டு உட்காந்துருக்கான், பெரும் பணக்காரன். என்னடான்னு பார்த்தோம்னாக்கா விவசாயம் பண்ணுறேன் பாருங்கள், ஐயோ பல கோடி ஐடி வேலையை விட்டு இயற்கை விவசாயம் செய்யும் ஜோகோ ஓனர் வேம்பு. பார்த்தா பசுமை விகடனில் கட்டுற எழுதி தள்ளிட்டு இருப்பானுங்க. தான் உட்காந்துருக்க அவ்வளோ வேம்பு யாருனாக்கா ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ்க்கான ஃபண்டு ஃப்ளோட்டிங் அவர்கிட்ட தான் போகும். அவர் தான் ஃபண்டு ஃப்ளோட்டிங்கான ஒரு 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 பிரிட்ஜ் யாருனாக்கா வேம்புக்கிட்ட இருந்தால் ஃபண்டு எங்கே பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் சார்பாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசக்கூடிய பி டீமுக்கு எல்லாருக்கும் ஃபண்டு எங்கேருந்து போனாக்கா வேம்புக்கிட்ட தான் அந்த ஃபண்டு வந்து அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும். விவசாயம் பண்ணுறாரு வேம்பு, நல்ல குடிசை வீட்டில் தங்கியிருக்காரு, தோப்பில் தங்கியிருக்காரு, துறவில் தங்கியிருக்காரு. பாருங்கள், அவர் என்ன சாணம் மெழுகிய தரையில் தான் உட்காருவார், வயல்களுக்கு நடுவே தான் அவர் நடந்து போவார். ஒரு விவசாயிங்க வேம்பு. அதனால் அவரை வந்து நம்ம பாராட்டுவில் அடுத்து அவர் ஆதரிக்கிற ஆர்எஸ்எஸ்ஸை நம்ம வந்து ஆதரிச்சிடலாங்க அப்படின்னு ஆதரிச்சிடலாம். அப்போ விவசாய குடும்பத்தில் பிறக்கிறதே பெருமை கிடையாது. நீ விவசாயிகளுக்கு என்ன பண்ண முதல்ல அதை சொல்லு. விவசாய சட்டம் வரும்பொழுது விஜய் எங்கே பண்ணாப்புல? விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்ன விஜய் விவசாய சட்டம் வரும்பொழுது அதை ஆதரித்து எடப்பாடி கையெழுத்து போட்டு இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் டெல்லியில் அதுக்காக போராடி சாகும் பொழுது விஜய் எங்கே போனாப்புல? இல்லைங்க அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாப்புலங்க, அதுக்கு அவர் சம்மந்தம் கிடையாதுங்க. சம்மந்தம் கிடையாதுன்னு ஓரமாக போயிட்டு நான் இப்போ தான் சொல்கிறேன், உனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு நானும் சொல்கிறேன். டெல்லியில் அந்த அண்ணாகாசாரன்னு ஒருத்தன் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு தான் பார்த்தீங்களா, ஊழல் ஒழிக்க போகிறேன்ட்டு. அப்போ மட்டும் இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஓடினேன் ஆதரவு தெரிவிக்க போகிறேன்னு. இப்போ விவசாய போராட்டம் நடத்தும் பொழுது இங்கேருந்து போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரணும்னு போயிட்டு சீமான் போனாங்க. சீமான் ஆதரவுன்னு போயிட்டு வந்தான். அங்கே போய் நின்றுட்டு ஒரு நாள் அங்கே இருந்தான். அங்கே நிற்கிற அந்த சிங்குகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தான், அங்கே ஒரு பேட்டி கொடுத்தான். சீமான் போயிட்டு வந்தான். இங்கேருந்து எல்லா தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க, சில நடிகர்களும் போனார்கள்.
ஹிந்தியில் உள்ள சில நடிகர்கள் போனாங்க, தமிழ்நாட்டில் உள்ள சில நடிகர்கள் போனாங்க. இவ்வளோ போகும்பொழுது நீ அண்ணாசார போராட்டத்துக்கு போன நீ ஏன் விவசாயிகள் போராடும் பொழுது அங்கே போகலை? விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்காது நீ பச்சை துண்டை போட்டுக்கிட்டு டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரில் வந்து நின்றுக்கிட்டு நான் ஒரு விவசாயி, நான் வந்து விவசாய குடும்பத்தில் அடுத்த பிறவியில் பிறந்தாக்கா எனக்கு அதுதான் என்னுடைய புண்ணியம், அதான் எனக்கு பெருமைனாக்கா அதில் ஒரு பெருமையும் கிடையாது, ஒரு எருமையும் கிடையாது. விவசாயிகளுக்கு நீ என்ன செஞ்ச? இங்கே வா, விவசாய போராட்டத்துக்கு என்ன செஞ்ச? அப்போ விவசாய குடும்பத்தில் பிறக்கிறது தான் உன்னுடைய பெருமை புண்ணியம் இருக்குது அப்படின்னாக்கா, அப்போ நீ வந்து இப்போ ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்தாக்கா அப்போ அது புண்ணியம் இல்லை, அது பெருமை இல்லைன்னு சொல்ல வர்ற. அப்போ இதே மாதிரி ஒரு பானை செய்கிறவங்க வீட்டில் பிறந்தாக்கா அது புண்ணியம் இல்லை, அது பாவம், அது பெருமை இல்லை, அது வந்து இழிவு. அப்போ விவசாயம் செய்கிறவங்க வீட்டில் மட்டும் பிறந்தாதான் புண்ணியம். அடுத்த பிறவியில் வேறு ஏதாவது பிறந்துட்டு போ, ஒரு மீனவர்கள் குடும்பத்தில் பிறந்துட்டு, இல்லை ஒரு பானை செய்கிறவங்க அவங்க வீட்டில் போகிற, அல்லது ஒரு கூலி வேலை செய்வாங்கல்ல அவங்க வீட்டில் போகிற, அல்லது இதர வேலைகள் இருக்கும் இல்லையா அந்த வேலை செய்கிற வீட்டில் யாரோ ஒரு வீட்டில் போய் ஒரு நகை செய்கிறவங்க வீட்டில் போகிற. ஏப்போ அங்கெல்லாம் பிறந்தாக்கா அது புண்ணியம் இல்லை, அது பெருமை இல்லை, அது இழிவாது. இந்த அளவுக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் உன்னை பார்க்க வராங்க, 5000 பேர் நினைக்கிறேன் பார்க்க வராங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க, நீ போனாக்கா ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் உன்னை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஷூவை மாட்டிட்டாரு, ஜட்டியை மாட்டிட்டாரு, பேண்ட்டை மாட்டிட்டாரு, அப்புறம் ஜிப்பை போட்டார், பட்டனை போட்டாருன்னு சொல்லிட்டு முழுக்க லைவ் பண்ணி கூட்டு வராங்கனாக்கா அதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய சினிமா வாழ்க்கை, சினிமா முகம், சினிமா மோகம், மக்களுக்கு உள்ள சினிமா மோகம், உங்ககிட்ட உள்ள சினிமா மோகம். அதுதான் இன்றைக்கி உன்னை கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு உன்னை இந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்தியது இந்த சினிமா. அப்போ நான் ஒரு சினிமாக்காரனாக இருக்கிறதுல பெருமை அடைகிறேன், நான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தாக்கா நான் ஒரு சினிமாக்காரன் வீட்டில் மகனாக பிறக்க வேண்டும், நான் திரும்பவும் இதே சினிமா குடும்பத்தை பின்னணியாக கொண்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறக்க வேண்டும், அதுதான் என்னுடைய பெருமை, அதுதான் என்னுடைய புனிதம் அப்படின்னு தானப்பா நீ பேசணும். உனக்கான இந்த வாழ்க்கையை கொடுத்தது சினிமா தானப்பா. அப்போ சினிமாக்காரன் வீட்டில் பிறக்கிறது இழிவுன்னு சொல்ல வர நீ. அப்போ இவ்வளோ வருஷமாக ஒரு சினிமாக்காரனுடைய பிள்ளையாக வாழ்ந்ததில் உனக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை, அதில் ஒரு இழிவு இருக்குது உனக்கு. அப்போ அது புண்ணியம் இல்லை, அது ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம்னு சொல்ல வரியா? அப்போ இதே மாதிரி சினிமாவை பின்னணியாக கொண்ட குடும்பங்களில் பிறந்திருப்பாங்கல்ல, அப்போ அவங்களாம் என்னன்னு சொல்ல வர நீ? இப்போ இதுவரைக்கும் விவசாயிகளுடைய நலன் குறித்து, விவசாயத்தினுடைய நலன் குறித்து இதுவரைக்கும் வாயை திறக்காத, அதற்காக குரல் கொடுக்காத, அதையொட்டி ஒரு அறிக்கையோ ஒரு பேட்டியோ அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை எதையும் ஷேர் பண்ணாத விஜய். ஏன்னா விவசாயிகளுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது, மூட்டைக்கு இவ்வளோ ஏற்றி கொடுக்கணும், ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருப்பாங்க. என்னைக்காவது நீ அதை பற்றி பேசியிருப்பியா? காவிரி நதிநீர் பிரச்சனை, தண்ணி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தண்ணி பெரிய பிரச்சனையாக இருக்கும். பெங்களூர் கூட சண்டை போட்டு தண்ணியை வாங்கணும். விவசாயிகள் முழுக்க தஞ்சாவூர் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு போடுவாங்க, டிராக்டர் மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் மன்னார்குடி தஞ்சாவூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு முழுக்க டயர் வண்டியையும் ட்ரக்கையும் அவங்களுடைய டிராக்டரையும் ஃபுல்லாக அவுத்து விட்ருவாங்க. பஸ்ஸு முழுக்க ஸ்ட்ரைக்கில் இருக்கும். அப்புறம் கலெக்டர் வரணும், இல்லை வேறு யாராவது வரணும், என்ன கோரிக்கை என்னன்னு கேட்டுப்போம். இந்த மாதிரி பல போராட்டங்கள் நடக்கும். தண்ணிக்கான பிரச்சனை, நெல் மூட்டை காசு பத்தலை அப்படிங்கிற பிரச்சனை, அல்லது அதுக்குள்ளே நடக்கிற சில சிக்கல்கள், அல்லது அந்த நெல்லை பாதுகாக்கிறது வந்து குடோன் இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கலாக இருக்கட்டும். இன்னும் நிறைய பிரச்சனைகள், விவசாயிகளோட லோனு வந்து கொடுத்தது பத்தலை, அல்லது இந்த உரம் சம்மந்தப்பட்ட லோனு அதிகப்படுத்துங்க, அதில் மானியம் அதிகப்படுத்துங்க, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். விவசாய சங்கங்கள் எப்பவும் போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் என்னைக்காவது விஜய் வந்து நெல்லுக்கு அதிகமாக காசு கொடுங்க அப்படிங்கிற போராட்டத்தில் கலந்துருப்பாரா, அதை குறித்து பேசியிருப்பாரா? அல்லது காவிரி நதிநீர் போராட்டத்தில் மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க ஓடிக்குமே என்னைக்காவது விஜய் அதை குறித்து பேசியிருக்காரா, ஆதரவு தெரிவிச்சிருக்காரா? அல்லது வேளாண் மசோதா, விவசாயம் சம்மந்தப்பட்ட மசோதா அந்த பிஜேபி கொண்டு வரும்பொழுது என்னன்னாக்கா ஒட்டுமொத்த நிலங்களையும் ரிலையன்ஸுக்கு அல்லது அம்பானி அதானிக்கு வந்து நம்ம கைமாற்றிடணும், நிலத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும், நிலத்தை அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, நம்ம போயிட்டு நிலத்தில் வேலை செஞ்சுட்டு காசை மட்டும் வாங்கிட்டு வரணும். இதுதான் இந்த வேளாண் மசோதா சொல்ல வர விஷயம். இதை ஒரு மசோதாவாக கொண்டு வந்தாங்க சட்டமாக மாற்றுறதுக்கு. இது வரும்பொழுது ஆயிரக்கணக்கான பேர் போராடி செத்தாங்கல்ல. ஆனால் ஒரு புல்லிங்கன்னா ஒரு கம்மாங்கண்ணா மாற்ற முடியாதுங்கண்ணா, அடித்து மாற்ற வச்சாங்கல்ல, மசோதாவை வாபஸ் வாங்க வச்சாங்கல்ல. அப்போ விஜய் அது குறித்து ஏதாவது பேசியிருப்பாரா, வாய் திறந்திருப்பாரா? இது குறித்து விவசாயம் சம்மந்தப்பட்டதோ விவசாயிகள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்காத விஜய் திடீர்னு வந்து தஞ்சாவூரில் டெல்டா மாவட்டம் விவசாயிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏரியா ஒரு பச்சை துண்டை போட்டு வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயம் பிறக்கிறது தான் பெருமை அப்படின்னு சொன்னாக்கா அங்கே உள்ள மக்கள்லாம் முட்டாள். இப்படி போட்டுட்டு ஒரு பச்சை துண்டை போட்டு ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் வந்து நின்று அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயம் பிறக்கிறதா ரெண்டு புண்ணியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டேனாக்கா இந்த மக்கள் ஈஸியாக ஏமாந்துருவாங்க, ஈஸியாக ஏமாத்திடலாம் இவங்கள. அப்படியே இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டாக மாறிடும். அவ்வளவு முட்டாள்கள் தான் தஞ்சை பகுதியில் உள்ள மக்கள் அப்படின்னு நீ நினச்சினாக்கா ராஜா, யார் முட்டாள் அப்படிங்கிறத எலெக்ஷனில் மக்கள் உனக்கு சொல்லுவாங்க.